Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. காமராஜர் மிகப்பெரிய ஆளுமை. எப்படி ஒரு தலைவராக அவர் உருவானார்? மிக சாதாரண சொந்த வீடு கூட இல்லாத, குடிசை இல்லாத, சாதாரண சைக்கிளிலே பயணம் செய்து கொண்டிருந்த காமராஜர் அண்ணன் போஸ்டா ஜெயிச்சார். அப்படி என்றால் அவருடைய பிம்பம் எப்படி இருந்திருக்கும்? அந்த இளம் வயதிலே அப்படித்தான். இவர் முதலமைச்சரா வந்துடுறாரு. வந்த உடனே அவர் போட்ட கண்டிஷன் கேட்டா வியப்படைவீங்க. ஜாதி சாயம் பூசப்பட்டது, தன்னுடைய நாடா சமூகத்தை சேர்ந்தவருக்கு அதிகம் கவனம் கொடுத்தாரு. யூகமாக அப்படி கேட்கறது பதில் சொல்ல நான் விரும்பல. நான் என்ன கேட்கிறேன், யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அவர் எங்கேயாவது நாடார் மாநாட்டில் பேசியிருக்காரா? ஆனால் நீங்க உங்ககிட்ட யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களும் அந்த ஜாதி மாநாட்டில் பேசினவங்க. மிகப்பெரிய உயரத்தில் இருந்த காமராஜர் அரசியலில் வீழ்ந்ததற்கு யார் காரணம்? அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆச்சு. காமராஜர் துவக்கத்திலிருந்து சாகிற வரை தன்னை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய குரல் ஒலிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அது சரியில்லையா? மன்னிக்கணும், அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, நான் சொல்றதா உங்களுக்கு புரியல. யார் சதி செய்தார்கள்? வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. காமராஜர் யார்? கிங் மேக்கர் ஆனது எப்படி? அவர் மீது ஜாதிய சாயம் ஏன் பூசப்பட்டது? இதை பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு திருச்சி வெறிச்சாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு திருச்சி வெறிச்சாமி. வணக்கம். காமராஜர் மிகப்பெரிய ஆளுமை. தமிழகத்தினுடைய அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். எப்படி ஒரு தலைவராக அவர் உருவானார்? நான் இவ்வளவு நேரம் புதுக்கவிதை தனியா பேசியிருந்தோம். அவரே ஒரு புதுக்கவிதை 4 வரையில் சொல்லியிருந்தேன். ஏழையாக பிறந்து, ஏழையாக வளர்ந்து, ஏழையாக வாழ்ந்து, ஏழையாக ஆண்டு, ஏழைகளுக்காக ஆண்டு, ஏழையாகவே மாண்டு போன ஒரு ஏந்தன் காமராஜர். அவருக்கு இணையான இன்னொரு தலைவன் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் பிறக்க போகுது. அதற்கு நான் காரணம் சொல்வது, ஒரு மனிதன் அரசியல் இருக்கிறவன் அதிகாரத்திற்கு வருகிறதுக்கு முன்னோரே அவர் எப்படி இருக்கிறான் என்பதல்ல, அதிகாரத்தில் இருக்கிற போதும் தன்னுடைய நிலையை கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளாமல் ஆரம்ப காலத்தில் இருந்ததை போலே வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதன். அவருடைய கடுமையான உழைப்பு, அவருடைய நல்ல எண்ணம், தேசபக்தி, இதுதான் அவரை உயரத்துக்கு உயர்த்தியது. உயரத்துக்கு உயர்த்தினாலும் கிங் மேக்கர் என்று உலக மக்களால் பாராட்டப்படுகின்ற அந்த நிலையில் கூட தான் என்கின்ற அகந்தை அவருக்கு எப்போதும் வந்ததில்லை. கிங் மேக்கர் ஆனார், ஆனா ஏன் கிங் ஆகல? அவர் ஆகல, தான் வருவதுக்கு அவர் விரும்பல. இன்னும் நீங்க நல்ல சரியான கேள்வி கேட்டுங்க. கிங்கா தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவர் வரேன்னு சொல்லலையே. நீங்க அவரை பற்றி பல பேருக்கு அது இங்க கூட தமிழ்நாட்டிலேயே புரியாமலே பல பேர் பேசுறாங்க. அவர் அடிமை இந்தியாவிலேயே, அவர் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பதவிக்கு வந்தாரெல்லாம் பல பேர் பேசுவதெல்லாம் அவங்க பார்த்து கருத்து குருடர்கள். 37 தான் 1920 சட்டமன்ற கான்செப்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுவதில்லைன்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் நீதி கட்சி மட்டும் தேர்தல்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 37 வருகிற போதுதான் காங்கிரஸ் கட்சி தேர்தலை போட்டியிடலாம் முடிவெடுத்தாங்க. நான் இதை சொல்வதற்கு காரணம், அந்த முடிவெடுத்த போதே அந்த முதல் தேர்தலில் 20 37 வரை தமிழகத்தை ஆண்டது நீதி கட்சி. முதன்முறையாக காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அந்த தேர்தலிலேயே மிக சாதாரண சொந்த வீடு கூட இல்லாத, குடிசை இல்லாத, சாதாரண சைக்கிளிலே பயணம் செய்து கொண்டிருந்த காமராஜர் சாத்தூர் தொகுதியிலே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இவரை எதிர்த்து ஆளுங்கட்சியாக இருந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்களே போட்டியிடார். அண்ணன் போஸ்டா ஜெயிச்சார். அப்படி என்றால் அவருடைய பிம்பம் எப்படி இருந்திருக்கும்? அந்த இளம் வயதிலே அப்படித்தான் இருந்தார். இந்த விடுதலைக்கு அப்புறம் எப்படி ஒரு தலைவர்களை உருவாக்குறது, அவங்களோட நெருக்கமா இருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறது, தன்னுடைய கருத்துக்களை அவங்க மேல கொடுத்து ஒரு பெரிய அரசியலை உருவாக்குறது எப்படி சாத்தியமே? அது சரியா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது பயன்படும் தான் நான் நினைக்கிறேன். அவர் காங்கிரஸ் கட்சியில் முதலாக காங்கிரஸ் கட்சியுடைய இந்த இத்தனை ஆண்டு காலம், 150 ஆண்டுகளை தாண்டிருச்சு காங்கிரஸ் கட்சி. ஆனால் இந்த 100 ஆண்டுகளை தாண்டி 130 40 ஆண்டுகளாக நினைக்கிறேன். இதுவரை தமிழக காங்கிரசுக்கு அவர்தான் நீண்ட காலமாக தலைவராக இருந்தவர். 1940 தலைவராகிறார். சுதந்திரம் கிடைத்த 54 அவர் முதல்வராக வருகிறவே அவர் தான் தலைவர். 14 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து தலைவராக இருந்தவர். அவர் தன்னுடைய கருத்தை, அவருடைய மிகப்பெரிய வெற்றி என்பதே தன்னுடைய கருத்தை மற்றவர் மீது திணிப்பதல்ல. பாமரிடமிருந்து கூட அதில் உண்மை இருக்குமானால் அதை எடுத்துக்கொண்டு அந்த பாமருடைய உணர்வுகளுக்கு வடிவம் தருவது. நீங்க அவருடைய திட்டங்களிலே மிகப்பெரிய திட்டங்கள்லாம் சொன்னீங்கன்னாக்க, எது நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லா திட்டங்களுமே அவர் செய்யல. ஒரு சாதாரண ஓய்வூதியம் இந்தியாவில் அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். அது வந்த விதத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த முதல்வராக வருகிற போது கும்பகோணத்துக்கு போறார். ஒரு நிகழ்ச்சி முடிச்ச உடனே அங்க இருக்கொண்டு கேட்கிறார். அவர் சிறையில் இருக்கிற போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு பிராமண இளைஞர் ஒருவரோடு சிறை இருந்தவர். அவர் பெயர் மட்டும் இவருக்கு நினைவு இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இவர் என் கூட ஜெயிலில் இருந்தாரு, அவர் இருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரான்னு கேட்கிறார். இருக்கிறாருங்க, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கிறார். அப்படியா, நல்லா இருக்காரா? அவர் நம்ம
ஏதாவது தனியாக வேற எங்கேயா இருக்குமா, முக்கியமான இடத்துல ஹோட்டல் வச்சிருக்கிறாரா, நம்ம போகிற வழிதாயா, அப்படியா, அப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தி அவரை பார்த்துட்டு போவோமே. அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. போய் அவர் விடுதிக்கு முன்னால் நிற்கிது, ஹோட்டலுக்கு முன்னால். முதலமைச்சர் போனாலே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. உள்ளே இவர் போகிறாரு. போனே அவர் மிக சாதாரண, என்ன காமராஜ் இங்கே வந்திருக்கீங்கன்னு. ஆமாம் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்று சொல்ல அந்த சிறை தோழர்கள், இவர் மட்டுமில்லை இவரோடு பழையவர்கள் எப்படி இருந்தாலும் பார்க்கணும். அவரும் சாதாரணமாக பேசி கண்ண காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிந்து வெளியே வருகிறார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயரே, நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், ஜெயிலில் பார்த்து வந்ததுக்கப்புறமா உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் தான் பார்த்தேன் என்று சொல்லி வெளியே வருகிறார். வெளியே வருகிறது பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் இருக்கிற போது அவருடைய மிகச்சிறப்பு என்பது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் துல்லியமாக அந்த கூட்டத்தை கவனிப்பது. அதை மற்றவர்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும், அது ஒன்று கவனிப்பார். அப்படி வருது காரில் ஏற போகிற நேரத்தில் கவனிக்கிறாரு, ஒரு வயதான ஒரு பெண்மணி தலையில் ஒரு கூடையோடு முன்னாலே தள்ளுவதும் போலீஸார் வரவிடாமல் நெருக்குவதையும் பார்க்குறாரு. காரில் ஏறாமல் நிறுத்துறாரு. என்ன ஒரு அம்மா இங்கே ஏதோ வர்ற மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்றார். இல்லையா உங்கள்கிட்ட ஏதோ பேசணும் அவர் நீங்கள் விட வேண்டியதானே, ஏன் விடலைங்கிறார். அந்த அம்மா வருது. வந்த உடனே கேட்குறாரு, என்னம்மா என்னம்மா சொல்லணும். ராசா எனக்கு 3 பையனுங்க, 3 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, 3 பையங்களுமே எனக்கு கவனிக்கலை, அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் வயிற்ற கழுவுறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் அவங்க சாப்பிட்டது போது மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இருக்கேன். நீ தான் சாமி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணணும். இவருக்கு அப்போது தோன்றியது ஏதோ உதவி கேட்கிறார் என்று தான் தோன்றும். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் பார்க்குறாரு, ஒரு கனவான் இருக்கிறார். அவர் குறிப்பாக பார்த்த உடனே அவர் பாக்கெட்லேருந்து 2 10 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். அன்றைக்கு 2 10 ரூபாய்ங்கிறதே கொஞ்சம் பெரிய வேல்யூபிள் தான், இட்லியே அரையணை தானே. அப்படி நீட்ட உடனே அந்த அம்மா, ஐயோ ராசா நான் பணம் கேட்கல ராசான்னு சொல்லுது. இவர் துடிச்சு போகிறார். ஐயா தாயி தப்பா நினச்சிக்கா தாயி, ஏதோ உதவின்னு சொன்னே பணம் கேட்டுன்னு தப்பா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கமா என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல தாயின்றார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் மட்டும் இல்லை ராஜா, இந்த நாட்டில் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அந்த எல்லாரும் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பான். சரி தாயின்னு போகிறார். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காரில் அப்படியே யோசிச்சுட்டே போகும்போது அதிகாரிகிட்ட கேட்குறாரு, ஒரு மாதத்தில் ஒரு வேளை உணவு நல்ல உணவு சாப்பிட்றதுனா ஒரு வேளைக்கு எவ்வளோ தேவைப்படும். அப்போ அவங்க சொல்ல, அன்றைக்கெல்லாம் கோடி கூட பட்ஜெட்டே கிடையாது. உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு 20 ரூபா இருந்தாலும் ஒரு வேளை என்ன 2 வேளை சாப்பிட முடியுன்றாரு. அப்படியா, அடுத்ததுலேருந்து வயதானவங்களுக்கு பென்ஷன் 20 மாதம் 20 ரூபாய். இப்போ இந்த திட்டம் அவருடைய சொந்த திட்டமா, ஒரு சாதாரண பாமரத்துக்கு கிடைச்சது. இப்படி அவர் செய்திருக்கிற அவ்வளவு. இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு ஊர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கும். அப்போ வெறும் பனைகள் மட்டும் இருக்கும், நல்ல கட்டிடம் கொடுக்கல, குடிசைகள் தான் அதிகமாக இருக்கும். இவர் முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த ஊருக்கு போகிறார். அப்போ தான் தமிழ்நாட்டில் மின்சாரங்கள் எல்லா ஊருக்கும் தந்து கொண்டிருக்கிற நேரம். இவர் போகிற போது மின்சாரத்துக்குன்னு இருக்கிற ஒரு என்ஜினியர் ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருப்பார், அவரும் கூட வர்றாரு, கரெக்ட் வர்றாரு. அங்கே வழக்கம் போல் எல்லாரும் கூட்டியெல்லாம் நல்லா இருக்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன பிச்சு நம்ம ஊருக்கு கரண்ட் வேணும்னு சொல்கிறோம், இந்த அதிகாரிங்க கொடுக்க மாட்டாங்க. உடனே அவர், அப்படியா எங்கே என்ஜினியர் ஏன் கொடுக்கல, இந்த ஊருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டியதானே. உடனே அவர் சொல்கிறாரு, இப்போது இருப்பது இந்த காங்கிரீட் போஸ்ட்லாம் அப்போ கிடையாது, அயன் போஸ்ட் இரும்பு போஸ்ட்டில் தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. உடனே அது அதிகாரி சொல்கிறாரு, ஐயா நம்ம அரசாங்கத்தில் காங்கிரீட் இது இரும்பு போஸ்ட் இல்லை, நாம் ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரல, அது வந்தவுடனே கொடுக்கலாம், அதனால தான் கொடுக்கலன்னு. உடனே இவர் சொல்கிறாரு, ஆமாம் அதிகாரி தப்பு ஒன்றும் இல்லை, அரசாங்கத்தில் போஸ்ட் வாங்கி கொடுத்தானோ மாட முடியும், அது இரும்பு போஸ்ட் இல்லை, அது வந்தோடனே போடுவாங்கன்னு. ஒரு சாதாரண மாடு மேய்த்து கொண்டிருக்கிற இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு பின்னால் என்ன பிச்சு அந்த ஆபீசர் தான் தப்பா சொல்றாரா, நீயே அதே சொல்ற என்று சொல்லுகிறான். அவருடைய வெற்றி என்பது ஒரு பாமரன் கூட தன்னுடைய வீட்டில் இருக்கிறவருடைய பேசியதை போல பேச வைத்தது. உடனே அப்படியா, ஒதுங்கு வா என்ன சொல்ல வர்றேன்னு கேட்கிறார். உடனே இரும்பு போஸ்ட் இல்லாட்டி என்ன போச்சு, நம்ம எல்லாம் இவ்வளவு பணம் கிடக்கு இல்ல, பனையை அறுத்து அங்கங்க நட்டு வச்சு கரண்ட் கம்பி எடுத்து விட்டா லைட் எரிஞ்சு போகுது, அப்புறம் இரும்பு போஸ்ட் மாத்திக்கலாமே. உடனே அந்த இடத்திலேயே ஆர்டர் போட்டு அப்படித்தான் அந்த ஊருக்கு மின்சாரம் வந்துச்சு. அந்த ஊர்ல இப்ப இருக்கவங்க வயதான கேட்டா சொல்லுவாங்க. அவருடைய வெற்றி என்பது தன்னுடைய அறிவை அல்லது தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய உணர்வை மற்றவர்களுடைய மனதிலே புகுத்துவது, அவர்களிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவதல்ல, பாமர மக்களிடமிருந்து தான் தன்னுடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்வை பெற்றார். அதை மிக துல்லியமாக கணித்தது ரஷ்யா தான். இவர் ரஷ்யாவுக்கு போகிற போது பிராவதா இதழில் எல்லா நாட்டு தலைவர்களும் எழுதினாலும் இவரை பற்றி எழுதுகிற போது மட்டும் வித்தியாசமா எழுதலாம், a man from common masses. அதுதான் அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை,
பாமர மக்களை நேசித்தது, அவருடைய உயர்வுக்காக செய்ய வேண்டும் என்று சிந்தித்தது. இது அவரை உச்சத்தில் அமர வைத்தது. அவர் ஆட்சிக்கு வருவதில்லை, முதலமைச்சராக வருவது கூட அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார். எல்லோரும் நிர்பந்தம் செய்துதான் அவர் வரவழைத்தார்கள். அதுதான் உண்மை. நேரு மறைந்தவுடன் நான் தான் பிரதமர் என்று சொன்னார், யாரும் கேட்க போவதில்லை. அப்படித்தான் இருந்தது நிலைமை. அவர் பிரதமர் ஆயிருக்கலாம்ல, அவர் ஆகல. ஏன் ஆகல? என்ன நம்பிக்கை? நம்பிக்கை இல்லை என்பது. பெரிய நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், முக்கியமா ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லுவாங்க, ஹிந்தி மொழி பேசுபவர்கள் தான் பிரதமராக முடியும்னு, அதனால தான் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரா? என்ன காரணம்? சரி, நீங்க என்ன இப்படி கேட்கிறேன், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துடைய நாயகனே காந்தி தானே. சுதந்திரம் சொன்னா அவர் பிரதமர் சொன்னா கேட்கறது யாரா இருக்கா? ஏன் வரல? பதவியை நோக்கி பயணம் செய்வது வேற, பொது வாழ்க்கை என்பது ஒரு வேள்வி. தன்னை அழித்துக் கொண்டு இந்த சமூகத்துக்கு சேவை செய்வதுதான் பொது வாழ்க்கை. அப்படித்தான் இருந்தது கடந்த காலத்துல. அது காங்கிரஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்ட்ல நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க, எல்லா கட்சியிலுமே இருந்திருக்காங்க. அவருடைய எண்ணிக்கை அப்ப அதிகமா இருந்துச்சு, இப்ப அது ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிறதா வருது. அந்த சமயத்தில் ஏன் வந்து முடிவு பண்ணல? இல்ல, அவர் அதை விரும்பல. அவர் அதான் சொல்றேன், முதலமைச்சராக வருவதற்கே அவர் விரும்பல, நிர்பந்தத்தில் தான் வந்தார். என்ன நிர்பந்தம்? முதலமைச்சர் ஆவதுக்கு என்ன நிர்பந்தம்? என்னன்னு கேட்டா அதை புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் 40 அவர் தலைவராக வந்தார், 54 வருடம் தலைவர் இருந்தார். அவர் இருக்கிற போது தான் ஆட்சியை பிடிக்கிற போது முதல்ல அடிமை இந்தியாவிலே 37 ராஜாஜி முதலமைச்சராக வர்றாரு. அதற்கு பின்னால பிரகாசம் வர்றார் சுதந்திரம் வரப்போற இடத்துல. அதுக்கப்புறம் ஓமாந்தூரார் வர்றாரு. இந்த பிரகாசம், ஓமாந்தூரார், அதற்கு பின்னால் குமாரசாமி ராஜா, இவர்கள் எல்லாமே காமராஜரால் முன்மொழியப்பட்டவர்கள். அவர்கள் யாருமே அவர் தான் வர்றேன்னு சொல்லல. பிரகாசம் மட்டும்தான் அதில் நிற்கணும்னு நினைச்சார், விடக்கூடாதுன்னு நினைச்சார். மற்ற 2 பேரும் போகிற போது சிரிச்சுட்டே போனாங்க. மற்றவர்களை அந்த இடத்தில் உட்கார வைத்த அழகு பார்ப்பதான் இவர் நேர்மை இருந்துச்சு. 52 இவர் என்னன்னாக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பி. அவர் முதலமைச்சர் அவர்னா எம்எல்ஏக்கு நிற்கணும், எம்பியா ஜெயிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் 54 தான் இந்த பிரச்சனை வருது. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்ப்பு வருது. இந்த குலக்கல்வி திட்டத்தின் அடிப்படையில் அவர் விலக வேண்டிய கட்டாயம் வருது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுவது கட்சியுடைய தலைவருடைய வேலை. வழக்கம் போல அவர் கூட்டுறாரு. அப்ப அவருடைய தேர்வு யாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வைகோ இருக்கிறார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர், அவருடைய அம்மாவை பெற்ற தாத்தா மாக்கோ என்று அவரை சொல்வாங்க. அவர் ரொம்ப நேர்மையான மனிதர். அவரை இங்கிருந்து தகவல் சொல்லி வர சொல்லி இவர் சொல்லிடுறார். அவருடைய படம் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தை கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கொடுக்கிற போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொருத்தர சொல்றீங்க, அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷத்துல போயிட்டே இருக்கு, நீங்களே இந்த தடவை முதல் மந்திரியா வருங்க. இல்லை, இவர் வேணாங்கிறார். அதிலிருந்து தவிர்ப்பதற்காக என்ன சொல்றாரு, நான் வரணும்னாக்க நானே என்ன தலைவர்னு சொல்லிக்க மாட்டேன், யார் வேணாலும் தேர்தலில் போட்டிடலாம், போட்டிட்டு அதுல மற்றவர்களும் போட்டிட்டு அதிகமானவர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னு நினைச்சா வேணா நான் யோசிக்கிறேங்கிறார். இவருக்கு எதிராக ராஜாஜி அடிபட்ட புலி அல்லவா, அவர் மாறிதானே இவர் வர்றாரு. அவருடைய ஆதரவாளர் தான் சி சுப்பிரமணியம். அந்த சி சுப்பிரமணியத்தை போட்டியில் அவர் நிறுத்துறார், களத்தில் நிறுத்துறார். அவரை முன்மொழிந்ததே பக்தவச்சலம். தேர்தல் நடக்குது, இவருக்கு 94 வாட்கள் கிடைக்குது, காமராஜருக்கு. சி சுப்பிரமணியத்துக்கு 41 தான் கிடைக்குது. இவர் முதலமைச்சராக வந்துடுறார். வந்த உடனே அவர் போட்ட கண்டிஷன் கேட்டா வியப்படைவீங்க. அவர் தன்னுடைய அமைச்சரவையில் தன்னுடைய அடுத்த இடத்திலேயே எழுதி கொடுத்தது சி சுப்பிரமணியம் பேர் தான் எழுதி கொடுத்தார். அவரை முன்மொழிந்த பக்தவச்சலம் பேர் அதுல இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இன்னாரத்தான் நீ மந்திரியா போடணும், இன்னாரத்தான் போடக்கூடாதுலாம் யாரும் கேட்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் இருப்பேன், இல்லைன்னா இப்பவும் நான் இருக்க மாட்டேன்றார். எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அது முடிஞ்சது. அடுத்த வார்த்தை கேட்கிறார் அவர். அவர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளுக்கு அது ஒரு முக்கியம் உண்டாகும். எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கேட்கிறாரு, நான் இப்ப எம்பியா இருக்கிறேன், நான் முதலமைச்சராக வரணும்னாக்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆட்கள் வித்ட்ரா பண்ணாக்க அதில் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு நான் வரணும்னு நினைக்கிறேன். அப்பவே எம்எல்சியா வர முடியும். ராஜாஜி எல்லாம் அப்படித்தான் வந்தார். அப்படி வந்ததால் தான் அப்போ திமுக அந்த விமர்சனம் கொல்லைப்புற வழியாக வந்த குள்ளுகப்பட்டர்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னால சொன்னவங்களே அதே மாதிரி வந்தாங்க, அது வேற விஷயம். இவர் அதை விரும்பல. அப்ப சொல்ற நேரத்தில் நான் சொல்றது இல்ல, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா அப்படின்னு முதல் குரல் ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு பின்னால 10-15 பேர் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இத்தனை பேர் சொல்றீங்க, ஆனா முதல் குரல் அந்த முதலியார் தான் சொன்னார், அதனால அந்த தொகுதியில் நிற்கிறேங்கிறார். எந்த தொகுதி தெரியுமா? குடியாத்தம். முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும்போது ஜாதி சாயம் சொன்னீங்களே, குடியாத்தத்தில் இவர் சார்ந்த சாதி 1% கூட கிடையாது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க அங்க போய் நிற்கிறீங்களே, முதல் குரல் அவர் கொடுத்தார், அதனால அவரு அந்த தொகுதியை தான் நினைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சமுதாயமே இல்லாத அந்த தொகுதியில் போய் நின்று முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் முதலமைச்சராக வருகிற போது அவர் வெற்றி பெற்றது அந்த குடியாத்தம் தொகுதி.
அதனால சாதியை பார்த்து அவர் எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் பல நல்ல திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் அல்லது கல்வி திட்டங்கள், சத்துணவு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தார். ஆனால் அவர் ஜாதி சாயம் பூசப்பட்டது, தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அதிகம் கவனம் கொடுத்தாரு, அவர் அதிகம் வளர்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்ததுக்கு காரணம். நான் என்ன கேட்குறேன், யூகமாக அப்படி கேட்கறது பதில் சொல்ல நான் விரும்பல. இல்ல நானா சொல்லல, நான் என்ன கேட்குறேன், யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு யாருன்னு கேட்கிறேன். இது ஒரு விதமான உளவியல். 10 தவறான வாழ்க்கை வாழ்ற பெண்கள் இருக்கா வச்சுங்க, ஒரு யோக்கியமா வாழ்ற பெண்ணு மூஞ்சியை பார்த்தா தெரியல, நடக்கிற நடைய பார்த்தா தெரியலன்னு சொல்ற அந்த வக்கர புத்தி. தலைவர் காமராஜ் என்கிற மனிதர் ஜாதியை எப்போதும் பார்த்ததே இல்லை. அவருக்கு எல்லா ஜாதியும் நேசித்தார் என்பதை நீங்க பார்த்துக்கணும். அவர் எந்த ஜாதி, அவர் எங்கேயாவது நாடார் மாநாட்டில் பேசியிருக்காரா? ஆனால் நீங்க உங்ககிட்ட யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களும் அந்த ஜாதி மாநாட்டில் பேசினவங்க. இப்ப நான் சொன்னது புரியுதா? இவர் ஜாதி, நான் அதை தாண்டி இன்னொன்று சொல்றேன், மதத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. நான் உங்களை நேரடியாக கேட்கிறேன், உங்க மூலமா மக்களுக்கு போய் சேரட்டும். இது காமராஜருக்கு மட்டுமல்ல, நேருவுக்கும் பொருந்தும். அவர் முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டார். எந்த கோயிலுக்காவது போனதா நீங்க கேள்விப்பட்டீங்களா? எந்த சர்ச்சுக்காக போனதா கேள்விப்பட்டீங்களா? எந்த மசூதிக்காக போனதா கேள்விப்பட்டீங்களா? முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போடணும் கேட்டதா கேள்விப்பட்டீங்களா? கிறிஸ்தவர் எனக்கு ஆதரிக்கணும்னு சொல்ல கேள்விப்பட்டீங்களா? இந்து தர்மத்தை நான் ஆதரிக்கிறேன், இந்துக்களை ஓட்டு போடணும் கேட்டிருக்கீங்களா? அவர் அதையெல்லாம் கடந்தவர். மனிதர்களை மனிதராக நேசிக்கின்ற அந்த உன்னத சிந்தனை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த சிந்தனை இல்லாத கருத்து குருடர்கள் தங்கள் பலவீனத்தை மறைப்பதற்காக ஒரு யோக்கியமான ஒருவரை களங்கப்படுத்துவதற்கு இப்படி எல்லாம் பேசினாங்க. அது விவாதத்துக்கு தேவையில்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு கருத்து இருந்தது. எங்க திரும்பி தான் சொல்றேன், கருத்து குருடர்கள் அயோக்கியர்கள் சொல்ல வாதம். அதான் திரும்பி கேட்டேன். சொன்னவர்கள் எல்லாம் ஜாதி மாநாட்டில் பேசினாங்க. இவர் எப்பாவது பேசியிருக்காரு சொல்லுங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. அவர் நாடாளுமன்ற நாட்டில் கலந்துக்கிட்டாரா, இல்லை முஸ்லீம்கள் அவருடைய நிகழ்ச்சியிலையோ, கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலையோ, ஹிந்து நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாரா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் கலந்துக்கிறது அப்படிங்கிறது எப்போ மாறிச்சு? அது நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் இந்த அரசியலை கடந்து நான் சொன்னால் தான் எதுவும் சரியான ஒரு கேள்வின்னு சொல்கிறேன். இது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால், தமிழ் வார்த்தைகளில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, பேரினவாதம் என்பது. அந்த பேரினவாதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தியவன் உலகத்திலே முதலாக ஹிட்லர் தான். அந்த ஊரில் இருக்க அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்காக சிறுபான்மை யூதர்கள் மீது ஒரு வெறி உணர்வை உருவாக்கினான். ஜெர்மானிகள் நமக்கு இவர்களுக்கு எதிரானவர்கள், நாம் தான் இந்த நாட்டுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிறுபான்மை யூதர்கள் மீது ஒரு வெறியை உருவாக்குற போது பெரும்பான்மை இவன் பக்கம் நின்றுச்சு. அவன் பல வெற்றிகளை கூச்சான். அதை பார்த்து தான் முசோலினி அந்த பாணிக்கு வந்தான். அது உலகம் முழுக்க இடியமின்ல இருந்து பக்கத்தில் இருக்க ராஜபக்செல்லாம் அப்படித்தான் வந்துச்சு. இன்றைக்கு கூட அதுதான் வேறு ஒரு வடிவத்தில் இருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 75% மேல இருப்பது இந்துக்கள். அந்த பேரினவாதம் இருக்கிறது, பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்களை பெறுவதற்காக இவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஒரு சிறுபான்மை மக்கள் மீது உருவாக்கினால் பெரும்பான்மை தன்னோடு இருக்கும் என்பார். இது ஒன்றும் புதுமை அல்ல, ஹிட்லர் செய்த பாணிதான் இது. அவன் ஜெர்மனியர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், யூதர்கள் இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா விருப்பப்படலாம். அதே போல இந்துக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்று இன்றைக்கு ஆளுகின்ற இவர்கள் செய்கிறார்கள். ஆக இவருடைய சித்தாந்தம், இவருடைய கொள்கை என்பது இவருடைய சிந்தனையில் உருவானதல்ல. கடந்த காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருந்தாலும் கடைசி நேரத்தில் வெந்து போய் தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லருடைய சித்தாந்தம் அது. மிகப்பெரிய உயரத்தில் இருந்த காமராஜர் அரசியலில் வீழ்ந்ததற்கு யார் காரணம்? அரசியலில் வீழ்ந்துட்டான்னு அது உங்களுடைய அறியாமை. அரசியலில் விழுவது எழுவதற்கு எதை வச்சு சொல்றீங்க? அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆச்சு. அதை கடந்தும் இன்றைக்கும் காமராஜரை பேசுகிறார், விழுந்துட்டாரா அல்லது நிற்கிறாரா? தமிழ்நாட்டில் அரசியல் செல்வாக்கு கொண்டவரா, ஆட்சிக்கு வரக்கூடிய திறன் கொண்டவரா, அல்லது அவருடைய வாக்கு செல்லுங்கிற நிலைமை கொண்டவரா இருந்து அவர் சரிஞ்சாரா இல்லையா? இல்ல, சரி. அதான் உங்களுக்கு பார்வையே தப்புங்க, உங்களுடைய அளவுகளே தப்புங்கிறனா. நான் இதுக்கு ஒரு புதுக்கவிதை சொல்லணும். ஏன்னா நீங்க புதுக்கவிதை விரும்புறதா சொல்றேன். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். பதவியை வைத்து அவனை விரும்பல. அதான் வள்ளுவன் சொல்றான், அவரவர் எச்சத்தால் காணப்படுங்கிறான். துவக்கத்திலே அதான் சொன்னேன், காமராஜர் துவக்கத்திலிருந்து சாகிற வரை தன்னை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏழையாக பிறந்தார், ஏழையாக வளர்ந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாக ஆண்டார், ஏழைகளுக்காக ஆண்டார், ஏழையாக மாண்டார் சொன்னேன். அதுவே அது முடிஞ்சு போச்சு. அதனால அவர் இருந்த பதவியை வைத்துக் கொண்டு அவரை நம்ம பேசல. தமிழ்நாட்டில் எத்தனை முதல் மந்திரி இருந்தாங்க? ஒரு யோக்கியமான முதல் மந்திரி சொல்றேன், குமாரசாமி ராஜாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மிக மிக யோக்கியமானவர். இதுதான் நிலைமை. அதை கடந்து இவர் நிற்கிறார் என்றால் அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். இன்னும் அடுத்து வேணா சொல்லலாம், நீங்க ரொம்ப விவரம் தெரிந்தவர், இந்த மீடியாக்கள்லயே ரொம்ப வருடங்கள் இருக்கீங்க. இந்தியாவில் உச்சகட்ட அதிகாரம் என்பது பிரைம் மினிஸ்டர் தானே. இந்த பிரைம் மினிஸ்டர் சுதந்திரம் அடைஞ்சது 75 ஆண்டுகள்ல
அதிகம் பேர் வந்திருக்க முடியாதுல்ல. அந்த பேர்களை வரிசையா சொல்லுங்க. அதனால இந்த நிமிடத்திலிருந்து இங்க மாத்தீங்க. அவர்கள் வாழ்கிற காலத்தில் வகிக்கிற பதவியை வைத்துக் கொண்டு அவருடைய தலைமை பண்பை நாம் அளவிட முடியாது. அவருடைய நேர்மை, அவருடைய நாணயம், அவருடைய அர்ப்பணிப்பு மனோபாவம், இதை வைத்துக் கொண்டுதான் நடவுது. அந்த அடிப்படையில் தான் அவர் மறைந்ததற்கு 50 ஆண்டுகள் கழித்தும் கூட இன்று வரை நாம் காமராஜரை பற்றி பேசுகிறோம் என்றால் அவருடைய நேர்மையும் நாணயம் இன்றைக்கு நிற்கிறது. ஒரு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தவர். நீங்க சொல்றீங்க மறைந்தாலும் அவர் அரசியல் சக்தி தான். ஆனா தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே அவருடைய குரல் ஒலிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அது சரியில்லையா? மன்னிக்கணும், அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, நான் சொல்றதா உங்களுக்கு புரியல. யார் சதி செய்தார்கள்? சதியெல்லாம் கிடையாதுங்க. இது என்ன இருக்கு? நான் உங்களுக்கு கேட்கிறேன், பெரிய தத்துவத்தை முதல்ல உலகத்தில் உருவாக்குற யாரு? சாக்ரட்டிஸ். அவன் வாழ்ந்த காலத்துல பொண்டாட்டியே மதிக்கல இல்ல, அவனுக்கு நண்பன் யாரும் கிடையாது இல்ல. ஆனால் காலம் கடந்து இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் அவன் உளறியதுதான் தத்துவம். அதனால ஆதரிக்கிறாங்களா, எதுக்குறாங்களா, சதி பண்றாங்களா என்பதல்ல. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்கிற போது காலத்தை கடந்து நீங்கள் பேசப்படுவீர்கள், நீங்கள் நிற்பீர்கள். அந்த வாழ்க்கையை காமராஜர் வாழ்ந்தார். அவர் உன்னதமான மனிதர் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த ஆனா ஆவண்ணா இதெல்லாம் தேவையில்லாது. இந்த நல்ல செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லி மற்றவர்களும் அதை போல வாழ்வதற்கான முயற்சி மட்டும் எடுப்போமே. மக்களுக்கு தெரியணும்ல. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மிக சிறந்த மனிதர். இந்த செவரு இருக்கு, முழுசு வெள்ளையா இருக்கு, நடுவுல ஒரு சின்ன கருப்பு தான் இருக்கணும், செவரே கருப்பா இருக்கான சொல்லுவீங்க. அது ஒரு விதமான பன்னாடை பார்வை. இந்த கல்லு இறங்குற போது அந்த ஈ எறும்பெல்லாம் பன்னாடையில மாட்டிக்கும், கல்லு கீழே போயிடும். அது மாதிரி நல்லதை கீழே விட்டு இந்த தப்பை மட்டுமே நம்ம பேசிக்கிறதா மக்களுக்கு அது நல்ல செய்தி போகாது. மக்களுக்கு கெட்டது தெரியணும்ல. கெட்டது அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப பெட்ரோல் விற்கிற விலை தெரியுதுல்ல அவங்களுக்கு, கேஸ் விற்கிற வேலை தெரியுது இல்ல, ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது இட்லி வாங்கினா தெரியுது இல்ல, டீ குடிக்கிற போது தெரியுது இல்ல, அப்ப எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி தெரியுது இல்ல. நிழலின் அருமை வெயில்ல தான் தெரியுங்களாம். நிழல்ல இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது, வெயிலுக்கு வரும்போது அந்த நிழல் எப்படி இருந்தோன்னு தெரியும். அது மாதிரி அவர்கள் என்னதான் சொன்னாலும் அவர்கள் அனுபவ ரீதியாக பலவற்றை கற்றுக்கொள்வார்கள். அப்படி கற்றுக்கொள்கிற போதுதான் காமராஜரை போன்ற வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பற்றி அவர்கள் சிலாகித்து பேசுகிற நிலைமை வரும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் அவரை பற்றி. ஒரு ஆட்சி என்பது விவசாயத்தை மேம்படுத்துவது, தொழில்துறையை உருவாக்குவது, இந்த விவசாயத்தின் தொழிலையும் நவீனமயப்படுத்துவதற்கு கல்வி அறிவை உருவாக்குவது. இந்த 3 தான் சம அளவில் இருந்தால்தான் ஒரு ஆட்சி மிகச் சிறந்த ஆட்சியின் பேரு. நான் பார்த்த வரையில் எதுவுமே இல்லாமல் இருந்த தமிழகத்தில் 54 அவர் வந்ததற்கு பின்னால் தான் விவசாயத்தில் புரட்சியை போச்சுன்னா அவர் காலத்தில் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அணைகள்லாம் அவர் காலத்தில் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று வரை மிகப்பெரிய தொழிற்சாலை திருச்சியில் இருக்கு பெல்லு, நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம், இந்த மாதிரி ஒரு 4-5 தான் இருக்கும். அதுவும் அவர் காலத்தில் வரப்பட்டது. அதற்கு பின்னால ஆரம்ப கல்வி கூட இல்லாமல் இருந்த நாட்டில் ஒரு கல்வி புரட்சி உருவாச்சுன்னா அதுவும் அவர் காலத்தில் தான். அவர் கல்வி பள்ளிக்கூடத்தை திறக்கிற போது ஆசிரியரே கிடையாது. உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம் செஞ்சார். வாத்தியார் இல்லைன்னு சொன்ன அவர் என்ன பண்ணாருன்னா ஓராசிரியர் பள்ளினார். எழுத படிக்க தெரிஞ்சவன் ஒரே வாத்தியார் 5ஆம் கிளாஸ் வரணும். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் ஒரு ஸ்கூலை உருவாக்கி அது 3 வருடம் முடிந்த உடனேயே அதுல இருந்து வர ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்தினார். இப்படி ஒரு திட்டத்தை உலகத்தில் எவனும் தோணல, அதை அவர் செஞ்சார். ஆக நான் முன்னாலே சொன்னதை போல ஒரு செழுமையான ஆட்சி, நல்ல ஆட்சி என்பதற்கு விவசாயம், தொழில், இந்த 2ஐயும் மேம்படுவதற்கு கல்வி, இந்த 3ஐயும் மிக சரியாக ஆட்சி காலத்தில் செய்த ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சியாளர் காமராஜர் தான். அவரிடத்திலிருந்து காலம் கடந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுல தான் பாடம் கற்றுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்கு உரிமைக்காக திரு திருச்சி வெளிச்சாமி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.